டியூஸ்டே மார்னிங் மதிய லஞ்சுக்கு வீட்டில் சுரக்காய் இருந்ததால் சுரக்காய் கூட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு பொரியலுக்கு பீட்ரூட் வச்சு பொரியல் ரெடி பண்ணிக்கலான்னு வந்து யோசிச்சிருந்தேன். இந்த கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு குட்டி டம்ளரில் 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா அலசினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, 4 பல் வந்து பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். பருப்பு வந்து வேகிறதுக்குள்ளேயும் காயெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ரசத்துக்கும் வந்து ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஜீரகம், மிளகு, பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். குக்கரில் 2 விசில் வந்ததுக்கப்புறமா ரசம் ஒரு பர்னர்ல வச்சுட்டு ரெடியான உடனே கையோட கூட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. சுரக்காய் கூட்டு ரெடி பண்றதுக்கு கடையில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் 1/4 டம்ளர் போல தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல 80% வந்து குக் ஆகட்டும். 80% வெந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துட்டு பருப்பு ஆட் பண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா சுரக்காய் கூட்டு ரெடி. பர்சனலா எனக்கு சுரக்காயில செய்யற இந்த கூட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் ரெசிபி கமெண்ட் பண்ணுங்க.